மூத்த இனமாகவும் ஆதிமொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் என்ற பெருமையை பெற்ற இனம். அப்படி பெருமை பெற்ற இனம் உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். இன்னைக்கு அதுவெல்லாம் அற்றுப்போய் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. என் தாய்மொழி சிதைந்து அழிந்து, என் இனம் முற்றுமுழுதாக அழிந்து, ஒரு தமிங்கில இனமாக, தங்கிலீஷ் பேசுகிற இனமாக மாறி நிற்பதை ஒரு தூய தமிழ் மகன், ஒரு மான தமிழ் மகன் எப்படி பொறுக்க முடியும் என்கிற கேள்வியை ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளும் எழுப்பி பார்க்க வேண்டும். சிதைந்து அழிந்து போன எங்கள் உயிர் தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க, எம் இன வரலாற்றை மீண்டும் எழுத, என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மக்களினுடைய நலத்தை காக்க எமக்கென்று ஒரு தனித்த பெருத்த அரசியல் வலிமை தேவைப்படுகிறது. அதற்காகவே உங்கள் பிள்ளைகள் மக்களுக்கென்று இருக்கிற இந்த பாதுகாப்பான புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்புகிறோம். இதிலே 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் பயணம். இந்த பயணத்தில் 4.5 லட்சம் வாக்கில் இருந்த உங்கள் பிள்ளைகளை படிப்படியாக 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து தனித்த பெருத்த 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்த்தியது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் உயிர்க்கினிய என் சொந்தங்களும் என் உடன் பிறந்தார்களும் தான். எந்த பின்புலமும் இல்லாத மக்களை, பிள்ளைகளை ஆறத் தழுவி அன்பு கொண்டு வாக்கு செலுத்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாலும் சீமானின் சின்னம் எது என்று தேடி வாக்கு செலுத்தி எங்களை வளர்த்த பெருமக்கள். இம்முறையும் உங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தனித்து களத்திலே என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நம்ம கனவு, ஆட்சியின் முறை மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த நிலத்தில் செய்கிறோம்? ஒரு நாட்டின் அடிப்படையில் இருந்து தொடங்குகிறோம். கல்வி, மருத்துவம், குடிநீர், நீர்வள பெருக்கம், வேளாண்மையை அரசு பணியாக்கி வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏனென்றால் உணவு தேவைதான் உயிர் தேவை. அங்குதான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்கான வேலை வாய்ப்பும் இருக்கு. அங்குதான் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுக்க முடியும். அதை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். அதனால்தான் அது தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம் என்று அதை சொல்கிறோம். பிறகு எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, சரியான சமமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற கனவில் உங்கள் பிள்ளைகள் இந்த மாற்று அரசியல் கோட்பாட்டை இந்த மண்ணிலை வைத்து தொடர்ந்து பயணித்து வருகிறோம். இங்கே ஒரு நேர்மையான ஆட்சியாளன், ஒரு நேர்மையான ஆட்சியை தந்தவன், நல்ல ஆட்சியை தந்தவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஏமாற்றுகிறான். ஊழல் லஞ்சத்திற்கான விதையை அங்கே ஊண்டுகிறான். இலவச அறிவிப்புகள் தேவையே இல்லை. நல்லாட்சி கொடுத்தால் ஏன் இலவசத்திற்கு இயங்க வேண்டும்? 5000 10,000க்கு என் மக்கள் ஏன் அலைய வேண்டும்? மிக்சி கிரைண்டருக்கு என் கையேந்த வேண்டும்? நல்லாட்சி கொடுத்திருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், வசதியான வாழ்க்கை கொடுத்திருந்தால் அவர்களே அதை வாங்கி நிறைவேற்றி ஒரு தற்சார்பு வாழ்க்கை, தலை நிமிர்ந்த தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். கொடுத்து பழகிய இனத்தை, கொடுத்து வாழ்ந்த இனத்தை இவர்கள் இலவசத்தை கொடுத்து வாங்க வைத்து கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த நிலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க கேடுகட்ட பணநாயகத்தை ஒழிக்க வேண்டும். இலவசம் என்ற சொல்லே இல்லாத ஒழிக்க வேண்டும். பசி பஞ்சமில்லாத நாடாக இந்த பைந்தமிழர் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். இங்கே என் முன்னாடி இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க சொல்லுவேன், உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் சொல்லுகிறேன், என் தமிழ் மீதும் என் தாய் மீதும் என் தலைவன் மீதுமான இட்டு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை உங்கள் மகன் தருப்பேன். உங்கள் வாழ்விடத்திலே தருவேன். உங்கள் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி, கரும்பென்றால் கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை என்றால் வாழை சார்ந்த தொழிற்சாலை, மாட்டு பண்ணை என்றால் அது சார்ந்த தொழிற்சாலை, ஆட்டு பண்ணை என்றால் அது அந்த தொழிற்சாலை, வாத்து என்றால் அது, நாட்டுக்கோழி என்றால் அது, எருக்களஞ்செடி என்றால் அது சார்ந்து, கத்தாழை என்றால் அது சார்ந்து, பனை என்றால் அது, தென்னை என்றால் அது. உன் வாழ்விடத்திலேயே அரியலூரிலே அரசு வேலை தருகிறேன். உன் மகன் நம்பு.
நீ இதுவரை ஓட்டை போட்டு ரோட்டில் நிற்கிறாய், நீ எல்லாரையும் ஓட்டு போட்டு வெல்ல வைத்தாய், இப்போது உன் மகனுக்கு போட்டு நீ வென்று விடு. இந்த நாட்டிலே அடிப்படையாக இருந்திருக்க வேண்டியது கல்வி. கல்வியிலிருந்து தான் ஒரு நாட்டை வளர்த்தெடுக்க முடியும். சமூக ஒழுங்கு, சமூக கட்டுப்பாடு, சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் எல்லாம் கல்வியிலிருந்தான் தொடங்க வேண்டும். எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இது ரொம்ப நேரம் ஓடும். இந்த இடத்தில் இல்லைன்னா இன்னொரு இடத்தில் உங்கள் மகன் காட்டுவேன், நீங்கள் வலையொலியில் தட்டி பாருங்கள். ஆக சிறந்த நாடாக, அறிவார்ந்த சமூகம், அறிவு பிள்ளைகளை பெற்ற, ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளை பெற்ற, அறநெறி சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை பெற்ற நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்பேன். பாருங்கள், கல்வியை தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவென்று வள்ளுவ பெருமகனார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை சொல்றார். கண்ணுடையார் என்பார் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கல்லாதவனை கண்ணையிலடா முகத்தில் ரெண்டு புண்ணு வச்சிருக்கான்னு சாடுறாப்புல. மண்ணும் மாசர கற்றவனும் சீர்தூக்கில் மண்ணில் கற்றவன் சிறப்புடைய அறிவு முதாட்டியவை. மன்னனுக்கு அவன் ஆளுகிற நாட்டில் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும் என்கிறார். அப்ப கல்வியே ஆகப்பெரிய செல்வம். செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு ₹1 கட்டணம் இல்லாமல் நான் கொடுப்பேன் என்கிற உறுதியை உங்கள் மகன் தருகிறேன். அறிவற்ற சமூகம், மூடர் கூடம், நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஆனால் இங்கே வகுப்பறைகள் வியாபார அறைகளாக, வர்த்தக அறைகளாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். கொஞ்சம் வேகமா போங்க தம்பி, கொஞ்சம் வேகமா போட, கொஞ்சம் வேகமா போ. பாருங்க, அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் மயப்படுத்தியதால் கல்வி மிகுந்த லாபம் குவிக்கும் ஒரு பண்டமாக மாறிவிட்டது. அறிவு விற்பனைக்கு வந்துட்டது. உயிர் காக்கும் மருத்துவம் விற்பனைக்கு வந்துவிட்டது. உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்க நீர் விற்பனைக்கு வந்து விட்டது. இது மூணும் சந்தை பொருளான நாடு இல்லை, அது சுடுகாடு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கல்வியை தனியார் முதலாளிகள் எப்படி தரம் உயர்த்தி கொடுக்கிறார்கள் என்று நம்புதோ அதை தாண்டிய தரத்திற்கு கொடுக்கிறோம். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதனால் கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல் உலகத்தரத்திற்கு உங்கள் மகன் நம் பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ₹1 இல்லாமல். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். எப்படி? வந்தவுடன் உங்கள் மகன் முதலமைச்சரானவுடன் முதலமைச்சர் ஆவதற்கான கையெழுத்தை போடுவேன். 2வது கையெழுத்து, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்திடுவேன். அதுதான் முதல்ல தமிழ் தேச அரசு நிறைவேற்றுகிற முதல் சட்டம். உலக தரத்திற்கு கல்வி தரத்தை தூக்கி எடுத்துட்டு போவேன். தனியார் பள்ளிகளில் இருக்கிற கட்டிட அமைப்பு, தரம், ஒரு தனி முதலாளியால் தரக்கூடிய கல்வி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாதா என்ற கேள்வியை உங்கள் மகன் எழுப்புகிறேன். உங்களுக்கும் எழுமானால் இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கொஞ்சம் வேகம் போங்க. அரசு பள்ளியின் தரத்தை பாருங்க. இது தனியார் பள்ளிக்கூட கட்டடம், பக்கத்தில் இருக்கிறது அரசு பள்ளி கட்டடம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமைனா, அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அந்த பள்ளியில் படிப்பதில்லை. இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம், இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம். எப்படி கல்வி கட்டணம் கொடுத்து பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு பாருங்க. கழிவறை எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைய படிக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு, கழிவு வெளிக்கு போகிற மாதிரி வந்திருக்கான் அரசு பள்ளிக்கூடத்தில். இப்படி இருந்தால் யார் படிக்க வருவா? இதை தரம் உயர்த்தினால் தனியார் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைஞ்சிரும். வருவாய் குறைஞ்சா இவனுக்கு என்ன? அந்த பள்ளி கல்லூரியை நடத்துகிறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான் நடத்துகிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் அதை நடத்துகிறான். இதை தரம் உயர்த்திட்டா அந்த வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காக அரசு கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறார். கல்வியை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு மாணவர்களை வைத்துவிட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். இந்த அரசை என் அன்பு பிள்ளைகள் தள்ளுபடி செய்யணும். இவனை தள்ளுபடி செய்யணும். கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கல்வியை கடன் வாங்கி படிக்க வைக்கிறாய்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மனித உரிமை, மானுட உரிமை. பாருங்க, இப்படி இருந்தா இவன் படிக்க வருவான். உன் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அவங்க செத்து பணமானதை புதைச்ச கல்லறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க.
இந்த பார்த்துக்க, தெரியுதா? உன் படிப்பறை எப்படி இருக்கு, அவங்க இறந்த பிறகு படுத்திருக்கிற கடற்கரையில் கல்லறை எப்படி இருக்கு? முதல்ல இதை இந்த தரத்துக்கு உயர்த்திட்டு அதை அந்த தரத்துக்கு கொண்டு போகணும். இதை பாரு, பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை நல்லோர் ஒருட்டு பெய்யன பெய்யும் மலைங்கிறான். அது மாதிரி வள்ளுவன் பேர் எனக்கு தெரியும்ல. அரசு வகுப்பறை பாரு, அரசு வகுப்பு மேற்கூரை இடிஞ்சு புள்ள தலையில் விழுந்து சாகுறான். செத்தவனுக்கு எப்படிப்பட்ட கல்லறைன்னு ஒரு தடவை பாரு. இதுக்காகவாது இந்த அரசை ஒழிக்கணும்னு முடிவெடு. தயவு செய்து முடிவெடு, தயவு செய்து. ஒத்த ஓட்டால இவங்களுக்கு கட்டிடலாம் சமாதி, நீங்க கவலைப்படாத. இந்த பாரு, இங்க பாரு, நம்ம பிள்ளைய படிக்க போற இடத்த பாரா. பாரா இப்படி பாரா, இப்படி இருக்குமாடா. டாஸ்மாக் கடை எப்படி வைப்பானாடா, குடிக்க போற கடை எப்படி வைப்பானாடா. என்னடா இங்க பாரு. கொஞ்சம் பின்னாடி பாப்பா. பிள்ளைய ஒழுதுகிட்டு இருக்கு, வாத்தியார் பாடம் எடுத்துக்கிறாரு. பாரு எப்படி இருக்கு பள்ளிக்கூடம் பாரு. தம்பி இதெல்லாம் எப்படா பார்த்துக்கிட்டு சைத்துக்கிட்டு படுத்தா உனக்கு தூக்கம் வருதாடா தம்பி? ஒழிச்சிடலாம். கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிராக இருக்கு. இது எங்கேயும் இல்லை, புதுக்கோட்டையில் தான். இந்த உட்காந்து மரத்தில் படிக்குது பாருங்க. நம்ம ஊர் புதுக்கோட்டையில் தான்டா. போ வேமா போ. சரி பண்ணிடுவோம், பேசாமரு. இது நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு அரசு இழைக்கிற அநீதி, பச்சை துரோகம். போப்பா, வேமா போப்பா, ஏமா போ. அது இல்லை, இது பெரிய செய்தி. அரை மணி நேரம் தான் அது. அதுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் முடிக்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னு நான் உனக்கு சுருக்கமாக விளங்க வச்சிடறேன். இப்போ உலக தரத்துக்கு நம்ம உயர்த்திடும். கட்டட அமைப்பு, பள்ளிக்கூடத்தை பசுஞ்சோலை பள்ளியாக மாற்றிடும். பள்ளிக்கூடத்தையே பாரு, ஒரு சில மாதிரி பள்ளிக்கூடம் கட்டுறேன் பாரு, தரத்தை உயர்த்திடுறேன். நம்ம பள்ளிக்கூடம் பாரு, இந்த பாரு அரசு முத்திரை பாரு, அதே மாற்றிடும். அரசு முத்திரை அதை மாற்றிடும். பள்ளிக்கூடத்தை பூரா மாற்றிடும். கற்பித்தல் முறையை மாற்றிடும். கல்வி சுமை அல்ல சுகம்னு மாற்றிடும். தரமான கல்வியை கொடுத்துறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. சட்டத்தை கொண்டு வர எப்படி, அதான் நான் சொன்னல, அதை பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். 3 வயதில் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நீ என்னை கேட்கக்கூடாது. அவன் என்ன படிக்கணுங்கிறது எனக்கும் அவனுக்குமானது. ஏன்னா பிள்ளை ஓன் வீட்டின் செல்வம் அல்ல, என் நாட்டின் செல்வம். அவன் என்ன படிக்கிறானோ அது. 1 ரூபா காசு கேட்க மாட்டேன் உன்ட்ட. அரசு அமைச்சர், முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எவன் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்வியில் தான் படிக்கணும். சட்டம் மீறி தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா உன் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கிடுவேன். நீ 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 கொழுப்படுத்த பணம் திமிரில் அரசாங்கத்தை அவமதிக்கிறாயின்னு தேச துரோக குற்றம்னு போட்டுருவேன். அதே திரும்ப செஞ்சுன்னு வச்சு தூக்கி உள்ள போட்டுருவேன். கல்வி விற்பனை பண்டமல்ல, எங்கள் குழந்தையின் உரிமை. கல்வி அடிப்படை உரிமை. சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு ஒழுங்கு கல்வியில தான் இருக்கு. உண்மையான மக்களாட்சியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். எப்படி கொண்டு வரேன் பாரு. காந்தி சொல்றார், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம், அதை போல தாய்மொழி கல்வி முக்கியம். அதை கொடுக்காத ஒரு தேச துரோக குற்றம்ங்கிறார். அந்த குற்றத்தை உங்கள் பிள்ளை செய்ய தயாராகலை. ஆங்கிலம் பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. ஆங்கிலம் படிக்கூடாதுன்னு இல்லை, எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் படிக்காத. அப்ப எப்படி மருத்துவம் படிக்கிறது? உலகம் பூரா அவன் தாய்மொழி தான்டா படிக்கிறான். பிரான்ஸு, ஜெர்மனி, சுவிஸு, டென்மார்க்கு, எல்லாம் ரஷ்யா, சீனாலாம் அவன் தாய்மொழியில் தான் படிக்கிறான். ஒன்றும் இல்லை, படிச்சுக்க. மாத்திரை தமிழில் சொல்ல போகிற, விலங்குல டேப்லெட்டுங்க போகிற, ஊசின்னு சொல்ல போகிற, புரியல இன்ஜெக்ஷன்றான்னு சொல்ல போகிற, இவ்வளோதானே. இப்போ 2டைம் படித்து வச்சுக்க. ஜூலை 28 1928 எழுதி வச்சிருக்காரு காந்தி. என்னன்னு பாரு, போடுங்க. அயல்நாட்டு மொழியை கற்பது நம் மாணவர்கள் பொதுமக்களிடத்திலே வேறு வித்தியாசத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டின் உயிர் நாடியை அழித்து விடுங்கிறாப்ல. காந்தி வச்சே கேட்கல, நம்ம சொல்றதே கேட்க போறாங்க. தாய்மொழி கல்வியே சிறந்ததுங்கிறார். வரலாற்றில் சாதித்தவன் எல்லாம் தாய்மொழியில் படித்தவன் தான்.
நோபல் பரிசு பெற்றவன் இந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன், நம்ம ஐயா அப்துல் கலாம், எல்லாருமே தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடின், நம் நாடு மேக்கின். மேடின் சிங்கப்பூர், மேடின் ஜப்பான், மேடின் ரஷ்யா, மேடின் அமெரிக்கா, மேடின் ஜெர்மன், மேடின் டென்மார்க், எல்லாம் மேடின். ஓ நாடு மேக்கின். புரியுதா? புரிஞ்சுக்க. இந்த மொழி ஒரு தொடர்பு கருவி அல்ல, மற்றவர்களுக்கு தொடர்பு கருவி, நமக்கு தொடர்பு கருவி அல்ல. மொழி நமக்கு உயிர். மொழி சிதைந்து அழிந்தால் முகம் சிதைந்து அழிந்தது போல இனம் சிதைந்து அழிவும். அதனால் ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை ஒரு நிறம், அழகல்ல. இந்த உளவியலிருந்து நீ நிமிரணும். அடுத்தவன் மொழி உனக்கு அறிவில்லை, அதை புரிஞ்சுக்கணும். உன் மொழியில் இல்லாத அறிவு உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அந்த திமிரு உனக்கு வரணும். விளங்குதா? அதை நல்லா தெரிஞ்சுக்க. நீ உன்னை மறந்து தூங்கும்போது கனவு எந்த மொழியில் வருதுன்னு பாரு. அது தமிழில் வந்தால் அதுதான் உனக்கு சிந்தனை மொழி, அதுதான் கல்வி மொழி. ஒருவேளை இங்கிலீஷில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ உன் மரபணுவை சோதிக்கணும். நீ இனம் மாறிட்ட, ஒரு ரத்தத்தை பரிசோதிக்கணும். ஏன்னா நீ உன் பிறப்பில் சந்தேகம் வந்துருது எனக்கு, நீ கிளம்பிடு. நம்ம ஐயா மயில் சமயத்துறை, ஐயா சிவன், வீரமுத்துவேலெல்லாம் தாய்மொழியில் கற்றவங்க தான். ஆமாம், இந்த கொல்லை பேச்சு பேசுகிறேன்னு வாங்க அண்ணே, அவன் அதில் கற்றவன் தான். இந்த மாதிரி ஜெர்மனியில் போய், ரஷ்யாவில் போய் நீ இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷில் வந்து மருத்துவமனைன்னு சொல்ல, கொண்டே வருவான் உன்னையே, கொண்டே வருவான். இனிமேல் எனக்கிட்ட வந்து எவனாவது இங்கிலீஷில் அதே மாதிரி கொண்டே வருவான் உன்னை. இங்கிலீஷை ஒரு பாட மொழியாக படிச்சுக்க, ஒரு தொடர்பு மொழியாக படிச்சுக்க, ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்க. ஆனால் தமிழில் தான் நீ படிக்கணும். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு வேளாண்மையை நீ எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கிறாய்? ஆங்கிலம் கற்க வேளாம் என்பதில் அல்ல, ஆங்கிலத்திலே அனைத்தையும் கற்காதே. அதுதான். பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு நீ அன்னதானம் செய்து பயனடைய முடியாது. என் உடன் பிறந்தவனை பெற்றதாயை பட்டினி போட்டு அன்னதானம் செய்யாத. சீனாவில் அவன் மொழியெல்லாம் படிக்கிறான். இதான் அண்ணன் சொன்னதா, உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை நீ எதுக்கடா இங்கிலீஷில் படிக்கிறா? டேய், இது நான் சொல்கிறத நம்முடைய தலைவன் தமிழீழ மண்ணில் சட்டத்தை, பொறியியலை, மருத்துவத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்தார். நான் அந்த புத்தகத்தை வடிவமைக்கிறதுக்கு உனக்கு அவசியம் இல்லை. அவர் வச்ச புத்தகத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு தந்துடுவேன். போங்க போங்க. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி. மனசில் ஏற்றிக்க. அண்ணன் ஆங்கிலம் படிக்க வேணாம்னு சொல்லுது அப்படின்னு. நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. நாங்கள் விரும்பினால் உலகில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளுவோம். இது எங்கள் மொழி கோட்பாடு. விளங்கிருச்சா? உலகின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. இந்தி விரும்பினாலும் கற்போம், பிரெஞ்சு விரும்பினாலும் கற்போம், டச்சு, ஸ்பானிஷ், எது லத்தீன் எது வேணாலும் கற்போம். ஆனால் எங்கள் மொழி கற்போம். தாய்மொழியை கற்றவன், புலமை பெற்றவன் உலகின் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் உலக வரலாற்று உண்மை, இதுதான் அறிவியல் உண்மை, உயிரியல் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. அன்னை தமிழ் படிக்க சொல்லுது, முதல்ல ஒழுங்கா தமிழை படி, அப்புறம் பார்க்கலாம். மற்றவனுக்கெல்லாம் தமிழ் மொழிடா, நமக்கு மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றாம் பாரு. கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும், நனிபசு பொழிந்தன் பொழியும் பாலும், தன்னை நல்கிய குளிரின நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டிருக்கிறான் நம்ம தாத்தா. பார்த்துக்க. மற்றவனுக்கு தமிழ் பேச்சு மொழி, உனக்கு மூச்சு மொழி. தமிழ்நாட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. மற்ற மாதிரி முழங்க முடியாது. நம்ம மொழியை முழங்கணும்டா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். எப்படி? வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறா. மூச்சுடா. மற்றவனுக்கு பேச்சு, எனக்கு மூச்சு என் தமிழ். ஏன்? உலகில் முதலாக தோன்றிய இயற்கையின் மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும்,
சிறந்தே பிறந்தவள் என் தாய் தமிழ். எல்லா மொழிகளையும் மனிதன் பேசினான், என் மொழியை என் இறைவன் பேசினான்.